Hi, this is Andrew, Senior Physiotherapist from Head to Heel Physiotherapy Clinic. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேஷண்ட் பேர் வந்து மிஸ்டர் மோகன் சார். இவர் வந்து ஒரு பஸ் டிரைவர். ரொம்ப நாளாக வந்து பேக்கில் முதுகில் வந்து பெயினோடு இருந்தார், டிஸ்க் ப்ராப்ளம். ஸோ அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருந்தார். ட்ரீட்மெண்ட் 15 days முடிஞ்சதுக்கு பிறகு இப்போ ஃபிசியோதெரப்பி ரீஹாபிலிட்டேஷன் எக்ஸசைஸ்லாம் பண்ணியிருக்கோம். வெறும் ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணக்கூடாது, எக்ஸசைஸும் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த ரீஹாபிலிட்டேஷன் பண்ணும்போது தான் அந்த பெயின் திருப்பி வராமல் இருக்கும். ஸோ இப்போது சார் வந்து இப்போது அந்த ரீஹாபிலிட்டேஷன் எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே பண்ணுவார். நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், பொறுமையாக ஒன்று ஒன்றா பாருங்கள், சரியா? இப்போ நான் லைட்டாக ஸோ இப்போ வந்து பேஷண்ட் வந்து குப்புறப்படுத்திருக்காங்க, ப்ரோன் லைன் சொல்லுவாங்க. குப்புறப்படுத்திட்டு கை சைடில் ரிலாக்ஸாக வச்சுட்டு தலையை ஒரு பக்கம் திருப்பி வச்சுக்கணும். சிங்கிள் ரைஸ், ஒரு காலை முட்டியை மடக்காமல் அப்படியே தூக்கணும். ஓகே, க்ளூட்ஸ் மசில் மட்டும் ஒர்க் ஆகணும். பேக்கெலாம் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, ஒன்லி க்ளூட்ஸ். ஆமாம், இப்போ வந்து லெஃப்ட்டு. ஆமாம், அதே மாதிரி ஒரு 10 times பண்ணுங்க. ஆமாம், அதே சேம். அவ்வளோதான். பேக்கு ஸ்ட்ரெயின் ஆகக்கூடாது, ஒன்லி க்ளூட் மசில். சில பேர் ரொம்ப தூக்குவாங்க, அது பேக்கும் சேர்ந்து ஒர்க் ஆகும். அப்படி பண்ணக்கூடாது, க்ளூட்ஸ் மட்டும் ஒர்க்குனா இவ்வளோ தான். 20 to 30 degrees தான் தூக்கணும். இப்போ செகண்ட் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். செகண்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா குவாட்ரிசெப்ஸ் ஸ்ட்ரெச்சிங்னு சொல்லுவாங்க. ஒரு லெக்கை மடக்கிட்டு சேம் சைடு சேம் ஹேண்ட் ஹோல்டு, ஜஸ்ட் 20 seconds ஹோல்டு. தலையெல்லாம் தூக்கக்கூடாது, ரிலாக்ஸாக இருக்கணும். போதும் சார். என்னை திருப்பி பொறுமையாக அந்த கால், லெஃப்ட் லெக் லெஃப்ட் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி. இது வந்து ஃப்ரண்ட் தை மசில்ஸ்லாம் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும், நல்லா ஸ்ட்ரெச் பண்ணலாம். இது வந்து நீ பெயினும் வராது. சைமல்டேனியஸ்லி பெல்லிக்கு வந்து எந்த டில்ட்டிங்கும் வராது. ஆன்டீரியர் பெல்லி டில்ட், போஸ்டீரியர் பெல்லி டில்ட்லாம் எதுவுமே வராது. நல்லா ரிலாக்ஸ் பண்ணும் நீயே. தேர்ட் எக்ஸசைஸ் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, சிங்கிள் லெக்கை பெண்ட் பண்ணிவிட்டு 2 கையிலையும் பிடிச்சிக்கணும். சேம் நீ டு சேம் சைட் ஷோல்டர். ஓகே, இது வந்து க்ளூட் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இதுவும் வந்து பேக் பெயினுக்கு ரிலீஃபுக்கு நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும். இது தம் பிடிக்கக்கூடாது, வீட்டில் வயிற்று நல்லா ரிலாக்ஸாக விட்டுறணும். இதுவும் சேம் 20 seconds ஹோல்டு. இப்போ நம்ம ஆப்போசிட் லெக் பண்ணுறோம், அதே சேம் சைடு நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸ்லைட்டாக என்ன பண்ணணும், இந்த லெஃப்ட் நீ டு ரைட் சைட் ஷோல்டர் புஷ் பண்ணும்போது அப்டக்டாஸும் சேர்ந்து ஸ்ட்ரெச் பண்ணணும். ஓகே, இதுவும் பேக் பெயினுக்கு நல்லா ரிலீஃபாக இருக்கும். சேம் 20 seconds ஹோல்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் லெக் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஓகே சார். இப்போ வந்து ஃபோர்த் எக்ஸசைஸ் வந்து சிங்கிள் லெக் ஆங்கிள் டோ மூமெண்ட். ஓகே, ஸோ 1 leg மடக்கி வச்சுக்கணும், 1 leg ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஆங்கிள் டோ மூமெண்ட் சேம் லெக்கில் இருக்கணும். இது வந்து ஹிப் ஃப்ளெக்ஸாஸ் வந்து ஸ்ட்ரென்தனிங். ஹிப் ஃப்ளெக்ஸாஸ் வந்து நல்லா ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சைமல்டேனியஸ்லி ஆங்கிள் டோ மூமெண்ட். இப்போ காஃபில் வந்து ஸ்வெல்லிங் இருக்குது, வீக்காக இருந்தனா கூட இந்த எக்ஸசைசஸ்லாம் பண்ணிக்கலாம். வேரிகோஸ் வெயினுக்கெலாம் பண்ணிக்கலாம். இந்த கால். ஃபிஃப்த் எக்ஸசைஸ் வந்து சிங்கிள் லெக் ரைஸ். ஒரு லெக்கை மடக்கி வச்சுட்டு ஆப்போசிட் லெக்கை மட்டும் கீழே ரைஸ் பண்ணி இறக்கணும். ஓகே, நீ லாக் பண்ணிவிட்டு தூக்கணும். பண்ணுங்க. எஸ், 3 4. நெக்ஸ்ட்டு இப்போ பார்க்க போகிறது வந்து போத் ஆங்கிள் டார்சி ஃப்ளெக்ஷன் பிளான்டர் ஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க, அப் அண்ட் டோ. ஓகே, சைமல்டேனியஸாக பண்ணணும். கால் சேர்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து 2 முட்டையை மடக்கி வச்சுக்கோங்க. போத் ஹிப் அப்.
அதான் ஹிப் ஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. சைமல்டேனியஸில் 2 காலையும் மேலே தூக்கி வைக்கிறது. ரொம்ப நீட்டி வைக்கக்கூடாது, பக்கமாகவே வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேஷண்ட் க்ரூக் லைனில் சிங்கிள் லெக் ரொட்டேஷன், சர்க்கம்டக்ஷன் சொல்லுவோம். இட்ஸ் லைக் இதில் வந்து ஃப்ளெக்ஷன், அப்டக்ஷன், எக்ஸ்டென்ஷன், இன்னர் தை, ஃப்ரண்ட் தை, அப்டெக்டாஸ் எல்லாமே 4 குரூப் ஆஃப் மசில்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒர்க் பண்ணும். அதில் ஆன்டி கிளாக் வைஸ் ஹிப் ஸ்ட்ரென்தனிங். சார் அதே மாதிரி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஷன் இருக்கும், அப்டக்ஷன் இருக்கும், எக்ஸ்டென்ஷன் எல்லாமே வரும். பேஷண்ட் வந்து நெக்ஸ்ட்டு சைட் லைனில் லெக் ரைஸ், தட் இஸ் அகெயின்ஸ்ட் கிராவிட்டியில் தி அப்டக்டாஸ் வில் ஒர்க். திஸ் இஸ் ஆல்சோ டு ஸ்ட்ரென்தன் தி ஹிப் மசில்ஸ். பெல்லிக்கு வந்து பேக்கில் போகக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். ஜஸ்ட் 30 டிகிரிஸ் தான் வரும், நீ ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அதே மாதிரி அந்த பக்கம். இப்போ வந்து பேஷண்ட் வந்து ஆப்போசிட் சைடில் படுத்துருக்காங்க. ஸோ இப்போ லெஃப்ட் சைடு அதே மாதிரி தான். எஸ், பெல்லிக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும், நீ ஸ்ட்ரைட் லெக்கில். அதே தான் 20 டைம்ஸ் பண்ணணும். இப்போ வந்து பேஷண்ட் வந்து அப்டெக்டஸ் பைலேட்ரல் சைமல்டேனியஸ்லி 2 காலையும் ஓப்பன் பண்ணுறது. சைடு ஹிப் ஃப்ளெக்ஸ், அப்டெக்டாஸ் எல்லாமே சைமல்டேனியஸ்லி ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து சிங்கிள் லெக் அப், தூக்கி வைக்கிறது, திருப்பி தூக்கி. எஸ், அகெயின். ஸோ இது வந்து ஹிப்பு ஃப்ளெக்ஸாஸும் அப்டெக்டாஸும் சேர்ந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து குவாட்ரிபாட் பொசிஷனில் ஆல்டர்னேட் லிம்ப் ரைஸ் பண்ணுங்கள் சார். ரைட் ஹேண்ட் அண்ட் லெஃப்ட் லெக் அப் டவுன். ஸோ இது வந்து பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் ரெண்டுமே ஆப்போசிட் ஆக்ஷன் ஆஃப் தி மசில் ஒர்க் ஆகும். திஸ் இஸ் டு ஸ்ட்ரென்தன் யுவர் லோவர் பேக் மசில்ஸ். ஆப்போசிட் பண்ணுங்கள் சார். லெஃப்ட் ஹேண்டும் ரைட் லெக்கும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பேசிக், அதாவது குவாட்ரிபாடில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு வெறும் சிங்கிள் லிம்ப் ரைஸ், வெறும் ஒரு ஹேண்டை மட்டும் தூக்கி தூக்கி வைக்கலாம். ஒன்ஸ் இதில் கொஞ்சம் பேலன்ஸ் ட்ரெயின் பண்ணதுக்கப்புறமா ஆப்போசிட் லெக் ரைஸும் பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து ஹீல் சிட்டிங். அப்படியே உட்காந்துடணும். ஆமாம், கால் வந்து சேரக்கூடாது, பிரிஞ்சு இருக்கணும், ஸ்ட்ரைட்டாக பார்க்கணும் பேஷண்ட்டு. இது வந்து முதல் நாளே உட்கார முடியாது, கொஞ்சம் நாள் ஆகும். ஒன்ஸ் வந்து நல்லா பாடி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆன பிறகு உட்காரலாம். இதில் மைல்டாக குவாட்ரிசெப்ஸும் ஸ்ட்ரெச் ஆகும், டிபியாலிஸ் ஆன்டீரியர்னு சொல்லுவாங்க, ஃப்ரண்ட் லெக் மசிலும் ஸ்ட்ரெச் ஆகும். சைமல்டேனியஸ்லி அவர் நேராக உட்காந்துருக்கும் போது இந்த ஹீல் பெயின் இருக்கிறவங்களும் இந்த ஸ்ட்ரெச் பண்ணால் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டெரா டியூப்னு சொல்லுவாங்க, டெரா பேண்டுன்னு சொல்லுவாங்க, ரெசிஸ்டன்ஸ் டியூப், ரெசிஸ்டன்ஸ் பேண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஃப்ளாப். இது எப்படின்னா இதில் வந்து கிரேட்ஸ் இருக்குது, கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3லாம் இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் எடுத்தோடனே வி கேன் ஸ்டார்ட் வித் கிரேட் 1லேருந்து பண்ணலாம். ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க, ஓல்ட் ஏஜ், ஷோல்டர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க ஜிம்லலாம். இது வந்து எல்லாமே எக்ஸசைஸும் பண்ணலாம். இதில் வந்து நம்ம வந்து பைசெப்ஸ் பண்ணலாம், பைசெப்ஸ் கர்லும் பண்ணலாம். சைமல்டேனியஸாக நம்ம பேக்கில் வச்சுட்டு ட்ரைசெப்ஸும் பண்ணலாம். இதெல்லாம் வந்து பேஷண்ட்ஸ், ரொம்ப ஏஜ்டு பேஷண்ட்ஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நம்ம இப்போது சாருக்கு 2-3 எக்ஸசைஸ்லாம் சொல்லியிருக்கிறோம். அந்த எக்ஸசைஸும் நம்ம இங்கே பார்க்கலாம். நம்ம இப்போ நம்ம வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் டியூப் வந்து இந்த காலில் கட்டி வச்சுருக்குறோம்.
இன்னொரு எண்டு வந்து இந்த காட்டில் கட்டி வச்சுருக்குறோம். இப்போ இதில் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸோடு அவர் ஷேர் பண்ணுவார். சார் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸோடு பண்ணும்போது இப்போ நீ ஃப்ளெக்ஷன், ஸோ ஹாம்ஸ்ட்ரிங் வந்து ஸ்ட்ரென்தனிங் ஆகும். இது ஒரு 15 to 20 ரெப்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஆப்போசிட் சைட், இப்போ லெஃப்ட் லெக்கில் மாட்டியிருக்கிறோம் அதே இது ரெசிஸ்டன்ஸ் பேண்டை. இப்போ லெஃப்ட் ஹாம்ஸ்ட்ரிங்கும் ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறது. வந்து ப்ரோன் லைனில் படுத்திருக்காரு, குப்பர் படுத்திருக்காரு. இதே ரெசிஸ்டன்ஸ் பேண்டு காலில் கட்டியிருக்கிறோம். இதே இது திருப்பி நீ ஃப்ளெக்ஷன். ஸோ இப்போ இதுலேயும் வந்து ஹாம்ஸ்ட்ரிங் ஒர்க் ஆகும். ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஹிப்பு வந்து ஃப்ளெக்ஷன் ஆகாது, ஹிப்பு வந்து லாக்டு பொசிஷன். ஸோ நீயும் வந்து கரெக்டாக இருக்கும், ஸ்ட்ரைட்டாக போகும் ஹாம்ஸ்ட்ரிங். பட் மேலே பார்த்து படுத்துருக்கும் போது என்ன ஆகுனா ஹிப்பு ஃப்ளெக்ஷனில் இருக்கும். ஸோ அப்போ தே கேன் டூ ஈஸிலி இன் தட் பொசிஷன். இதில் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் மேக்ஸிமம் ஹாம்ஸ்ட்ரிங் பொறுத்த வரைக்கும் இந்த பொசிஷனில் பண்ணுறது தான் நல்லது. இப்போ வந்து ரைட் லெக்கில் மாட்டியிருக்கிறோம். சேம் அதே தான், அதே இது எக்ஸசைஸு 20 டைம்ஸ் பண்ணோம். இது பேஷண்ட் வந்து ரிலாக்ஸ் பொசிஷனில் தான் இருக்கணும், தலையெல்லாம் தூக்கக்கூடாது. ஸோ பொசிஷன் வந்து குவாட்ரிபாட் பொசிஷன். திஸ் இஸ் டு ஸ்ட்ரென்தன் யுவர் ஹிப் ஃப்ளெக்ஸஸ். ஓகே, இது சேம் டெரா பேண்ட் இதே இதை இங்கே போட்டுட்டு இழுக்கிறது. நவ் வந்து இப்போது ஆப்போசிட் சைடு லெஃப்ட் லெக்கில் மாட்டியிருக்கிறோம். சேம் அதே எக்ஸசைஸ் தான். இது நம்ம வந்து குவாட்ரிபேட் பொசிஷனில் வந்து நம்ம பேலன்ஸ் ட்ரெயின் ஆனதுக்கு பிறகு இது வந்து ரெசிஸ்டட் எக்ஸசைஸ் ப்ரோக்ராம். எடுத்தோடனே இது பண்ணக்கூடாது. வந்து ப்ரோன் லைன் குப்புறப்படுத்திட்டு ஷோல்டர் அப்டக்டஸ்ட். ஓகே, இது வந்து ஷோல்டர் ஸ்ட்ரென்தனிங் ஒரு 20 டைம்ஸ் பண்ணலாம். அடுத்தது சார் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் அதே மாதிரி தான். இது வந்து இப்போ பேக்கில் பிடிச்சிட்டு இதே அப்டக்டர், ஷோல்டர் அப்டக்டர்ஸ் தான். இது ஒரு ஸ்ட்ரென்தனிங். நெக்ஸ்ட்டு வந்து பேஷண்ட் வந்து ஸ்ட்ரைட் மேலே பார்த்து படுத்துட்டு ஷோல்டர் ரைட்டில் பிடிச்சிட்டு சேம். இது வந்து ரியர் சொல்லுவாங்க. டெல்டாயில் பேக்கில் இருக்கிற மசில்ஸ் ஒர்க் ஆகும். ஓகே, ஷோல்டர் ஸ்ட்ரென்தனிங் தான். சேம் அதே இது மேலே பண்ணிடுங்க, கீழே பண்ணிடுங்க. சேம் அப்டக்டர்ஸ். அதே இது மேலே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து க்ரூக் லைங் பொசிஷன். பேஷண்ட் மேலே பார்த்து படுத்துட்டு முட்டி மடக்கி வச்சுட்டு இப்போது ஹிப் ரைஸ் அப், சேம் லெவல். சில பேர் ரொம்ப எக்ஸாஜரேட்டடாக புஷ் பண்ணுவாங்க. நீ ஹிப் அண்ட் ஷோல்டர் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும். ஸ்டார்டிங் வந்து முதல்ல ரெப்பிட்டேஷன் பண்ணலாம். எடுத்தோடனே சில பேர் தூக்கிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணுவாங்க ஐசோமெட்ரிக், சிலரால் முடியாது. ஸோ அதனால் ஸ்டார்ட் வித் ரெப்பிட்டேஷன் எக்ஸசைஸ். அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொக்ரெஷன் டு பெல்விக் பிரிட்ஜிங். எஸ், இந்த நீ ஹைட்லேயே இருக்கணும். ஹோல்டு, டோஸ் அப், சேம் அப். பெல்விக் பிரிட்ஜிங்கில் நல்லா ட்ரெயின் ஆனதுக்கு நெக்ஸ்ட் லெவல் இது பண்ணலாம். சார் வந்து ஒரு 15 to 20 டேஸ் பண்ணுறனால இஸ் ட்ரெயின்டு பர்சன். லெஃப்ட் சைட் டோஸ் அப், ஹிப் அப், நெக்ஸ்ட்டு வந்து அப்டாமினல் எக்ஸசைஸ் ப்ரோக்ராம். ஓகே, ஐசோமெட்ரிக் ஆப்ஸ் கண்ட்ராக்ஷன். க்ரூக் லைனில் வயிறை உள்ளே இழுத்து பிடிக்கணும். லங்ஸ் வந்து ப்ரீத்திங் பண்ணணும், நார்மல் ப்ரீத்திங். ஓகே, ஜஸ்ட் கண்ட்ராக்ட் யுவர் அப்டாமினல் மசில்ஸ். ஜஸ்ட் 5 to 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணால் போதும். ஸ்லோலி ப்ரோக்ரஷன் போயிட்டு 15 to 20 செகண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ரிலாக்ஸ். பேஷண்ட் வந்து ஹிப் ஃப்ளெக்ஷன் சேம் இந்த மாதிரி ஹை சிட்டிங் பொசிஷன். ஜஸ்ட் ரிலாக்ஸ்டாக பண்ணலாம். ரெண்டு முட்டியில் வச்சுன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே.
சரி, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ். இப்போ வந்து ஷோல்டர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ். ஓகே, ஜஸ்ட் ஃப்ரீ எக்ஸசைஸ். எஸ், கை வந்து இப்படி மேலே வச்சுக்கணும், ஓவர்லேப் பண்ணக்கூடாது. இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி மிரரில் கூட பண்ணலாம். ஸ்ட்ரைட்டாக புஷ் பண்ணுறது பேக்வேர்ட்ஸ். ஸோ இந்த ஸ்கேப்பில் ரிட்ராக்ஷன் எல்லா எக்ஸசைஸும் ஒர்க் ஆகும். ஃப்ரீ. நெக்ஸ்ட்டு கையை வந்து இப்படி மாற்றி கீழே இப்படி வச்சுக்கிறது. ஒரு செட் இப்படி பண்ணிக்கலாம், இன்னொரு செட் இப்படி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நல்லா எப்படி நல்லா க்ளோஸ் பண்ணி நல்லா இழுக்கணும். ஆமாம், புல் இட். ஒரு 10 seconds ஹோல்டு, ரிலாக்ஸ். அகெயின் ஆப்போசிட், நல்லா புல் பண்ணுங்கள். 10 seconds ஹோல்டு, ஸ்லோலி ரிலாக்ஸ். இதெல்லாம் அந்த ஸ்கேப்லாம் நல்லா ஸ்ட்ரென்தனிங் வரும். நெக்ஸ்ட்டு ஓகே, சேம் இதே மாதிரி நல்லா க்ளோஸ்அப். ஓகே, ஆமாம், ஷோல்டர் ரைட்டில் லிட்டில் பிட் அப். ஷோல்டர் ரைட்டில் வச்சுட்டு புஷ், 10 seconds ஹோல்டு, ஸ்லோலி ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் ஓகே ரொட்டேஷன், பேக்வேர்ட் ரொட்டேஷன். இது எதுக்கு இப்படி வைக்கிறோன்னா அதுதான் கரெக்டாக அந்த பாயிண்ட். சில பேர் இப்படி வச்சுட்டு பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபினிஷிங் இருக்காது, கரெக்டான அந்த ஆக்சிஸில் மூவ் ஆகாது. ஸோ இந்த பாயிண்டில் வச்சுட்டு ரொட்டேஷன் பண்ணுறது. ஆப்போசிட் ஆக்ஷன் பண்ணிட்டீங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு வந்து டெல்டாய்ட் ஸ்ட்ரெச். ஹோல்ட் ஃபார் 20 seconds. இங்கே தான் ப்ரெஷர் கொடுக்கணும், இது லூஸாக விட்டுருணும். ஆப்போசிட் சைடு. நெக்ஸ்ட் இது ட்ரபிசியஸ் ஸ்ட்ரெச். இதை பிடிச்சிட்டு பின்னாடி புல் பண்ணுறது. ஓகே, ஒன் ஹேண்ட் அப், ஆப்போசிட் ஹேண்ட் ஹோல்ட்ஸ் திஸ், புல் இட் பேக்வர்ட்ஸ். பேக்கில் வந்து இந்த ப்ரெஷர் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்ட்ரெச். எஸ், ஒன் ஹேண்ட் பேக்கில் மடக்கி வச்சுட்டு இன்னொரு ஹேண்ட் இயருக்கு மேலே இந்த இடத்துல வச்சுட்டு ஜஸ்ட் புல். ரொம்ப பிடிச்சி புல் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் தி ஸ்ட்ரெச்சபிள் லிமிட். எந்த இடத்துல நமக்கு ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகுதோ அந்த இதில் அப்படியே ஹோல்ட் பண்ணிடணும். அதுக்கு மேலே ரொம்ப போட்டு புல் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெச் பெயின்னு ஒன்று வந்துடும், பேலிஸ்டிக் ஸ்ட்ரெச்சுன்னு சொல்லுவாங்க. யூ ஷுட் நாட் ஸ்ட்ரெச் பியாண்ட் தி மசில் லிமிட். சில ஜிம்லெலாம் ட்ரைனர்ஸ் வந்து போட்டு புஷ் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபிசியோஸ் வந்து தே நோ தி லிமிட் ஆஃப் தி மசில் டெக்ஸ்சர், எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரெச் பண்ணோம், எதுக்கு மேலே ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ பெட்டர் வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரெயின்டு ப்ரொஃபஷனலிஸ்ட் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறது ரொம்ப நல்லது, அட்வைசபிள் ஆல்சோ. நெக்ஸ்ட்டு ஒன்று மேலே பார்க்குறது. ஸோ ஆப்போசிட் சைட் ஸ்ட்ரெச் அண்ட் தென் லுக் அப்வர்ட்ஸ். திஸ் இஸ் டு ஸ்ட்ரெச் யுவர் ஸ்டெர்னோக்ளிடோமாஸ்டாய்ட் மசில். இந்த காதுக்கு பின்னாடி இருந்து ஒரு மசில் போகும். நிறைய பேருக்கு இந்த மைக்ரைனு, நெக் பெயின், இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் வந்து இந்த ஸ்டெர்னோக்ளிடோமாஸ்டாய்ட் மசில்ஸ் வந்து ட்ரிகர் பாயிண்ட்ஸ் ஆயிரும். இந்த ட்ரபிசியஸ் மசில் வந்து ஸ்பேசம் அண்ட் ட்ரிகர்டு மசில்ஸ். இந்த ரெண்டு மசிலும் நல்லா ஸ்பேசம் ஆயிடுச்சுன்னா இட் ஒன்ட் அலோவ் தி ஆக்சிஜனேட்டட் பிளட் இந்த சைட்லலாம் இங்கெல்லாம் போகாமல் இந்த டெம்பரல் பெயின், இந்த மாதிரி மைக்ரைன் இதெல்லாம் வரதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு முக்கியமான காரணமே இந்த மசில்ஸ் ஃபுல்லாக ஸ்பேசம் ஆகிறது தான். சிஸ்டமில் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் இந்த போக்சின் போயிடும், ஹெட்டு வந்து ஃப்ரண்ட்டில் போயிடும். ஸோ ஆப்வியஸ்லி தே வில் பி ஹேவிங் பேக்கில் இந்த ஸ்கெலினி மசில்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பேக்கில் இருக்கிற மசில் எல்லாம் ஸ்பேசம்னா டைட் ஆயிரும். ஸோ அதை முதல்ல ரிலீஸ் பண்ணிவிட்டு நல்லா ஐஸ் அப்ளை பண்ணி அப்புறம் மைல்டாக ஸ்ட்ரெச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த செர்வைக்கல் ஸ்பான்லோசிஸ் இந்த கம்ப்ரெஷன் வராமல் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது என்னது? போத் ஹேண்ட்ஸ் ஓவர் தேர், புஷ் இட் டவுன்வர்ட்ஸ். ரொம்ப போட்டு புல் பண்ணக்கூடாது. அவரால் என்ன லெவலில் புஷ் பண்ண முடியுமோ அவ்வளோதான் புஷ் பண்ணணும். எல்லா ஸ்ட்ரெச்சுமே அப்படி தான். பாடியில் வந்து ஒரு லெவல் தான் பண்ணணும், அதுக்கு மேலே பண்ணக்கூடாது. இட் வில் எண்ட் அப் இன் இன்ஜுரி. அடுத்தது எஸ், இது வந்து ஃபோர் ஆர்ம் ஸ்ட்ரெச்.
ஃபோர் ஆர்ம் ஃப்ளெக்ஸர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்போ லாக் பண்ணிக்கணும், ஹோல்ட் பண்ணிவிட்டு 20 செகண்ட்ஸ் ஹோல்டு. இந்த கால்ஃபர்ஸ் எல்போன்னு சொல்லுவாங்க. கால்ஃபர்ஸ் எல்போ, டென்னிஸ் எல்போ. இந்த எல்போ பெயின் எல்லாத்துக்குமே இந்த 2 ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிங்கன்னா மோஸ்ட் எஃபிஷியன்ட் ஸ்ட்ரெச்சஸ். இது வந்து ரொம்ப எஃபெக்டாக இருக்கும். அதே இது அந்த பக்கம். இது வந்து கால்ஃபர்ஸ் மசில் இந்த பக்கம் உள்ளார இருக்கிற எல்போவில் இருக்கிற பெயின் ரிலீஃபுக்கு இந்த ஸ்ட்ரெச்சிங் பண்ணலாம். இது நெக்ஸ்ட் பண்ணுவார் டென்னிஸ் எல்போக்குன்னு உள்ள ஸ்ட்ரெச். அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த அவுட் சைடில் இருக்கிறது. இது ஓகே. எல்போ லாக் பண்ணிக்கணும், ஷோல்டர் ரைட்டில் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், பேஷண்ட் வந்து கம்ஃபர்டபுள் பொசிஷனில் உட்காந்துருக்கணும். இஷ்டத்துக்கு நம்ம ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது. ஓகே. அதே மாதிரி அந்த பக்கம் ஆப்போசிட் சைடு. எஸ், இந்த ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டென்னிஸ் எல்போ பிரச்சனையே வராது. வந்தாலும் ஃபிசியோவை பார்த்து ஒரு அல்ட்ராசவுண்ட் இல்லாட்டி ஐஎஃப்டி, அதர்வைஸ் ட்ரை நீட்லிங்னு ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது, லேட்டஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த ட்ரை நீட்லிங்கும் பண்ணி நல்லா க்ரையோதெரப்பி ஐஸ்லாம் வச்சுட்டு தென் இஃப் யூ டூ தி ஸ்ட்ரெச், அதுக்கு முன்னாடி நீங்கள் மயோஃபேஷியல் ரிலீஸ் கூட பண்ணிக்கலாம். வாட் எவர் மேபி ஃபிசியோ பண்ணி நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஐஸ் வச்சுட்டு ஸ்ட்ரெச் பண்ணிங்கனாலும் இந்த ப்ராப்ளம் வில் நெவர் கம் அகெயின். அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து என்னென்னா லேட் ஸ்ட்ரெச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரைட் ஹேண்டு ரைட் லெக் வச்சுட்டு பாடியை ஃபுல்லாக ரிலாக்ஸாக விட்டுறணும். வச்சுட்டு பாடியை லைட்டாக டேர்ன் பண்ணணும். அப்படி டேர்ன் பண்ணும்போது ஃபுல் லேட்டும் ஸ்ட்ரெச் ஆகும். பொறுமையாக எழுமிக்கோங்க. அந்த பக்கம் போய் பண்ணுங்கள், லெஃப்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி சேம். எஸ், நல்லா கீழே போங்க. கீழே போய் நல்லா ட்விஸ்ட் பண்ணணும். இந்த பக்கம் உள் பக்கம். ரைட். ஸோ இப்போ வந்து லெஃப்ட் சைடு லேட் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகும். அடுத்தது செஸ்ட் ஸ்ட்ரெச். ரைட் ஹேண்ட் மேலே பிடிச்சிக்குவோம், அதில் பிடிச்சிக்குவோம். ஓகே. இன்னும் கொஞ்சம் ஹைட்டு ஷோல்டர் ரைட்டில் வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கோங்க. ரைட் லெக் ஃப்ரண்ட். ஓகே. முட்டி பெண்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணணும். இங்கே ஸ்ட்ரெச் ஆகுதா, அப்படியே ஹோல்ட் பண்ணணும். இது வந்து செஸ்ட் ஸ்ட்ரெச். பொறுமையாக அந்த பக்கம் பண்ணுங்கள். ஃபோர் ஆர்ம் நல்லா சப்போர்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ணுங்கள். அதே தான் ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ ஃபோர் ஆர்ம் வந்து ரொட்டேஷன் ஹோல்டில் இருக்கணும். இங்கே லெஃப்ட் சைடு ஸ்ட்ரெச். ஸ்ட்ரெச் தெரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் பைசப்ஸு. ஓகே. ரைட் சைட் பைசப் ஸ்ட்ரெச். ரொட்டேட் யுவர் பாடி. அவ்வளோதான். ஃபுல்லாக ஸ்ட்ரெச் தெரியும். இங்கே ஸ்லிப் ஆகக்கூடாது. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைட் பண்ணுங்க. அது நல்லா வருது. சரி. ஓகே. ஸ்டாண்டிங்கில் குவாட்ரிசெப்ஸ் ஸ்ட்ரெச்சு. ஸ்டாண்டிங்கில் நீ, ஹிப்பு, ஷோல்டர் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஓகே. லெக்கு மடக்கி சேம் ஹேண்டில் பிடிச்சிட்டு அவுட்வர்ட்ஸில் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் ஸ்ட்ரெச் இன்னும் அதிகமாக இருக்கும். அவுட் சைடு வரும்போது குவாட்ரிசெப்ஸ் லுக் ஸ்ட்ரைட். ஓகே. சேம் அதே இது ஆப்போசிட்டில் பண்ணுங்கள். டர்ன் பண்ணிக்கோங்க. எஸ். நீ, ஹிப், ஷோல்டர் ஸ்ட்ரைட். நல்லா வெளியில் புல் பண்ணி நேராக பார்க்கணும். ரைட் சைட் குவாட்ரிசெப்ஸ் ஸ்ட்ரெச். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சைடு ரைஸ். இப்போ இது வந்து ஹிப் அப்டக்ஷன். ஸ்டாண்டிங்கில் லெக் ரைஸ் பண்ணுறது. ரொம்ப போய் டில்ட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் லைட்டாக லிஃப்ட் பண்ணால் போதும். அவ்வளோதான். ஓகே. நெக்ஸ்ட் kick back. Okay, this is to strengthen your glute muscles.
பேக் பெயினுக்கு வந்து இந்த எஃபெக்ட், இந்த எக்ஸசைஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி பேக் பெயின் வந்து இங்கே தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. பட் அவங்க வந்து க்ளூட்ஸை கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. க்ளூட்ஸ் மசில் வீக்காக இருந்தாலும் ஒன் ஆஃப் தி ரீசன் ஃபார் பேக் பெயின். நெக்ஸ்ட் இதில் நமக்கு இந்த இன்னொன்று காஃப் ரைஸ் முடிச்சுருங்க. ஆமாம், ஸ்டாண்டிங் காஃப் ரைஸ். ஸ்ட்ரைட்டாக எல்போ லாக் பண்ணிவிட்டு ஷுட் கோ பெர்பெண்டிகுலராக நேராக. எஸ், ஓகே. நெக்ஸ்ட் வால் புஷ்அப்ஸ். ஹீல் ரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. எஸ், whole body should go front. Wall push-ups. Next, this is calf stretch. ஸோ நீ ஃப்ரண்ட் நீ வந்து பெண்டில் இருக்கணும், பேக் நீ லாக்கடை ஃபுல்லாக ஹீலில் லோட் ப்ரெஷர் பண்ணிங்கன்னா இந்த காஃப் மசில் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஆப்போசிட் பண்ணுங்கள். எஸ், சேம். இதை பெண்ட் பண்ணிக்கோங்க, இதை லாக் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் லோடு இந்த காஃப் ஸ்ட்ரெச் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் லெஃப்ட் சைடு. ஓகே. இது வந்து ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சு. பேக் தை மசில் வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறது. எப்போல்லாம் முட்டி வலி இருக்குது, பேக் பெயின் இருந்தாலும் இந்த 2 மசில் கூட ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். கம்ஃபர்டபுள் பொசிஷன். ரொம்ப அதாவது சில பேர் தொப்பை அதிகமாக இருந்து கஷ்டமாக இருக்குது ஸ்ட்ரெச்னால இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுட்டு ஈஸியாக ஸ்ட்ரெச் பண்ணலாம். ஈஸிலி யூ கேன் டூ. இது வந்து ஆக்டிவ் ஸ்ட்ரெச், பேஷண்ட் அவங்களே பண்ணிக்கலாம். எஸ், ஹோல்ட் ஃபார் 20 செகண்ட்ஸ். ரொம்ப ப்ரெஷர் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகுதுன்னா அந்த பெண்டில் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கணும். அடுத்தது எஸ், ஹிப் ஃப்ளெக்ஸர் ஸ்ட்ரெச். ஓகே. இப்போ லெஃப்ட் சைடு ஹிப் ஃப்ளெக்ஸர்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். லுக் ஸ்ட்ரைட். நெக்ஸ்ட் இப்போ ரைட் ஹிப் ஃப்ளெக்ஸர் ஸ்ட்ரெச். ரொம்ப பேக் ஆர்ச் பண்ணக்கூடாது. ப்ரெஷர் வந்து ஃபுல்லாக இங்கே தான் இருக்கணும், ஃப்ரண்ட் தைக்கு மேலே. ஓகே. நெக்ஸ்ட், ஸோ இது வந்து பேலன்ஸ் ட்ரைனிங், ப்ராப்ரியோசெப்ஷன் சொல்லுவாங்க. அதாவது கண்ணை மூட்டு சிங்கிள் லெக் ஸ்டாண்டிங்கில் அப்படியே நின்று பேலன்ஸ் பண்ணணும். ஓகே. அது எடுத்தோடனே பண்ண முடியாது, இட் டேக்ஸ் டைம். ஸோ அதுக்கு வந்து வார்ம் அப் ப்ரோக்ராம் மாதிரி தான் இது. இன்னும் வந்து சார் இன்னும் கண்ணை மூட தொடங்கலை. சிங்கிள் லெக்கில் எப்படி நின்றுட்டு கண்ணை மூடிட்டு பேலன்ஸ் பண்ணணும். இட் டேக்ஸ் டைம், பேலன்ஸ் கோஆர்டினேஷன். ஓகே. ஸ்லோவாக நம்ம இதெல்லாம் பண்ண பேலன்ஸ் ரைட் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை பண்ணிக்கலாம். அடுத்தது அது ஃப்ளெக்ஷன் அண்ட் அப்டக்ஷன். எஸ், simultaneously same time flexion and abduction ஓட சேர்ந்து பண்ணுறது. ஓகே. this is also to strengthen the hip joint muscles. left side. ஓகே. வேற என்ன, வேறு ஏதாவது ஞாபகம் இருந்ததுன்னா பண்ணிக்கலாம். குட் ஆஃப்டர்நூன் சார். சார் உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு வேணும் சார். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் மோகன். மோகன். உங்களுக்கு என்ன ஏஜ் ஆச்சு? எனக்கு 56 வயசு ஆகுது. 56. என்ன வேலை பார்க்குறீங்க? நான் வந்து எம்டிசியில் வேலை செய்கிறேன், டிரைவர் ஆகிறேன். ஓகே. எவ்வளோ இயர்ஸாக வேலை பார்த்துட்டு? எனக்கு 31 வயசாக, நான் 31 வருஷமாக செய்கிறேன். 31 இயர்ஸாக செஞ்சிட்ருக்கீங்க கண்டினியூஸாக. ஓகே. இப்போது உங்களுக்கு எப்படி நீங்கள் அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ரியலைஸ் பண்ணீங்க? எதனால நீங்கள் டாக்டரை ஃபஸ்ட்டு மீட் பண்ணினீங்க? எனக்கு இதுமாதிரி பேக் பெயின் இருக்குது, அதனால் அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக கேட்டேன். நார்மலாகவே போனீங்க? நார்மலாக இல்லை, வலி வந்த பிறகு தான் போனோம். அதான் நார்மலாக என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி பெயின் இருக்குது, பெயின் இருக்கும் போனோம். அதுக்கப்புறம் என் ஸ்கேன் எடுக்க சொன்னார், எடுத்து காட்டுன்னு பார்த்து இந்த இடத்துல இந்த ஃபால்ட் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஃபால்ட்டுன்னு சொல்லிட்ட உடனே அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சார். அவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இப்போ முன்னை விட இப்போ நான் முன்ன எடுத்ததை விட இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்த உடனே
எனக்கு இப்போ ஒரு 50% ஓகே. இன்னொரு 50% இப்போ அவர் சொன்ன எக்ஸசைஸ் எல்லாம் நான் கண்டினியூ பண்ணணும். கண்டினியூ பண்ணால் க்யூர் ஆகும். நான் இதை ரெகுலராகவும் கண்டினியூ பண்ணணும். பண்ணாதாவது இது பின்னாடி எனக்கு எஃபெக்ட் இருக்காது. ஓகே சார். உங்களுக்கு வேற ஏதாச்சும் ப்ராப்ளம் மெடிக்கலாக ஏதாச்சும் ப்ராப்ளம் இஷ்யூஸ் இருந்துச்சா முன்னாடி? பெயின் பேக் பெயின்ன்றதுக்கு முன்னாடி டயபெட்டிக் பேஷண்ட் அவர். டயபெட்டிக் பேஷண்ட், அதுக்கு ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. நான் வந்து சுகர் ப்ளஸ் பிபி அதெல்லாம் டேப்லெட்ஸ் எடுத்துட்டு தான் இருக்கீங்க. ஓகே சார். சார் நீங்கள் அந்த பெயின் உங்களுக்கு எப்படி இருந்தது? லைக் ரொம்ப வலி தாங்க முடியாத அளவுக்கு இருந்துச்சா, இல்லை எதுவும் வேலை பார்க்குற போது மட்டும்தான் வலி வந்துச்சா? வலி வந்து வேலை செய்ய சொல்ல தான் எனக்கு முதல்ல நார்மலாக லைட்டாக இருக்கும். நடக்க சொல்ல போக சொல்ல எழுந்து போய் உட்கார சொல்ல இது மாதிரிலாம் லைட்டாக தான் இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் வேலை செய்கிறோம் இல்லையா, நாங்கள் போய் 8 ஹவர் உட்காந்து வேலை செய்கிறோம். வேலை செஞ்சால் அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும், வலி ஆகும். வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். திரும்ப அந்த வலினால இப்படியா கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு இன்க்ரீஸ் ஆகவே தான் இப்போ இந்த 4-5 மாதம் அதிகமாகிடுச்சு. நடக்க கூட முடியாத இருந்தேன். வீட்டிலேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன். அதுபோல் இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடுச்சு. அந்த வலி வந்து உங்களுக்கு இடுப்புல மட்டும் தான் ஃபீல் ஆச்சா, இல்ல காலு கை அப்படின்னு முதுகு காலு கையெல்லாம் எதுவுமே இல்ல, இடுப்பு மட்டும் தான். இடுப்பு மட்டும் தான் வலி தெரியும். ஆமா தெரியும், நல்லா தெரியும். உட்காந்து சாதாரண தரையில உட்காந்து எழுத முடியாது, இதுல உட்காந்தே எழுத முடியாது. மேக்ஸிமம் இப்போ நீங்க அப்போ வலி இருக்கிறப்போ எவ்வளவு நேரம் உட்காருவீங்க? அது உட்காரதெல்லாம் கம்ஃபர்டபுளா உட்காந்துட்டோம்னா எவ்வளவு நேரம் உட்காந்துருக்கோம். இல்ல அந்த வலி உங்களுக்கு எவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் தெரிய வருதுன்னு கேட்குறேன். எனக்கு உட்கார சொல்ல வலி தெரியாதுமா, நடக்க சொல்லுவோம், வண்டியில டிராவல் பண்ண சொல்லுவோம், அந்த மாதிரி நேரத்தில் தான் எனக்கு வலி தெரியும். உட்காந்துன்னா இது 1/2 hour கூட உட்காந்துருக்கேன் சேர்ல, அப்படியே அதெல்லாம் தெரியாது. இது இந்த வலினால உங்க டெய்லி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சு. எல்லாம் பாதிப்பு, என்னோட வேலையே பாதிப்பு, என்னுடைய எல்லாமே பாதிப்பு தான். நீங்கள் இப்போது ஆண்ட்ரூ சார்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்க இல்லையா? ஃபஸ்ட்டு ஆண்ட்ரூ சார் எப்படி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க? அவங்க என்ன பண்ணினாங்க ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் எடுத்துன்னு சொன்னார். ரிப்போர்ட் எடுத்துன்னு காட்டணும். ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இந்தந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்பாயில் ஆகிருக்கு, இதெல்லாம் இவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 நாள் இதே ஒரு மாதம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. நல்ல ட்ராக்ஷன்லாம் போட்டிருந்தோம். இங்கே இருக்குது ட்ராக்ஷன்லாம் வீட்டிலே போட்டு காலைல ஒரு டைமு, மதியம் ஒரு டைமு, நைட்டு ஒரு டைமு, இது கண்டினியூ ஒரு 20 நாள் போட்டிருந்தேன். 3 வேலை. அதுக்கப்புறம் அது வந்துன்னா 2 வேலை ஆயிடுச்சு. 2 வேலை போட்டால் போதுனால 2 வேலை போட்டோம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஒரு காலைல ஒரு ஐஎஃப்டி கொடுத்துருவோம்ல. அதுக்கப்புறம் இந்த வைப்ரேஷன் அது அந்த வைப்ரேஷன் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துருந்தாரு. அது எங்கே பெயின் இருக்கோ அங்கெல்லாம் வந்து 20 நாள் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. கொடுத்தோன்னா அதெல்லாம் ஃப்ரீ ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா இந்த எக்ஸசைஸ் கண்டினியூ பண்ணுவோம். அப்போ வலி போனதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க? ஆமாம், அந்த வலியாக போய் அந்த எக்ஸசைஸ் போய் செய்ய ஆரம்பித்தோம். இப்போ உங்களுக்கு வலி இருக்கா? அதாவது 50% கிளியர். இனிமேல் 50% நாம ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு தான் இப்போ ஒரு 50 எக்ஸசைஸ் இப்போ பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 எக்ஸசைஸ் வந்து இப்போ நானாக செஞ்சு சரி பண்ணிடணும். அது எப்படியும் ஒரு மாதம் ஆகும். ஓகே சார். சார் இப்போ எக்ஸசைஸ்லாம் வந்து ரெகுலராக பண்ணுறீங்களா? நான் ரெகுலராக பண்ணுவேன். நல்லா ரெகுலராக பண்ணுவார். காலைல 1 டைம்னா ரெகுலர்னா 1 டைம் கிடையாது. காலைல 1 டைம் செய்வோம், நைட் 1 டைம் செய்வோம், 2 டைம் செய்வேன். இது கொஞ்சம் நாள் ஆக அது 1 டைம் ஆக்கிடும். ஈவினிங் காலைல டியூட்டிக்கு போயிட்டா வேறு வேறு வேலை செஞ்சோம், நான் ஈவினிங் வந்து அந்த எக்ஸசைஸ் செஞ்சுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் பெட்டராக ஃபீல் பண்ணுறீங்களா? பெட்டர் ட்ரீட்மெண்ட் எனக்கு பெட்டர். முன்ன இருந்ததுக்கு இப்போ நீங்கள் பெனிஃபிஷியலாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுது இல்லை? ஆமாம், எந்த டேப்லெட் சொன்னாலும் மருந்து இல்லாத எந்த அறுவை சிகிச்சை இல்லாமல் இந்த எக்ஸசைஸில் ஆனால் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இது கஷ்டம் விட்டுறக்கூடாது இல்லையா? அவர் கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சவர் நீங்கள் அதை ரிலீஃப் கொஞ்சம் பண்ணி 2 நாள் பண்ணாதுன்னு நான் ஒரு அதை கஷ்டப்பட்டு செஞ்சாவது அதை ரிலீஃப் பண்ணிடுவேன். அவர் சொன்ன மாதிரி அந்த ஐஸு சுடு தண்ணி இந்த ஒத்தரம் கொடுத்து ஆயில் பண்ண கொடுப்பாரு, அதெல்லாம் போட்டு அப்ளை பண்ணி அந்த ஹீல் சிட்டிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணார்ல, அது முதல்ல பண்ண முடியாது அவரால். உட்கார முடியல. காலுக்கு போய் நீங்கள் நமாஸ் பண்ண சொல்லி அப்போ இந்த காலு உட்கார இதில் வந்து மடக்கவே முடியாது, பயங்கரமாக வலி எடுத்து உடனே அடுத்த செகண்டே எழுந்துட்டேன் நம்ம முடியுது. ஆனால் நீங்கள் நைட்டே வந்து அதை செஞ்சு அது நார்மலாக இவர் சொன்ன அந்த 20 கவுண்டிங் நல்ல ஃபாலோ அப் பேஷண்ட்டு என்ன சொன்னாலும் அதை கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுவதா நீங்கள் ரிலீஃப் ஆகுது. ஓகே, வேறு நான் கேள்வி சரி வேறு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி நமக்கு வந்து சேனலில் யூடியூப் கிளைண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு தான் நம்ம சொல்லணும். அதாவது உங்களை மாதிரி பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் பேக் பெயினோடு இருப்பாங்க.
அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஃபிசியோதெரப்பி எடுக்கலாம், ஃபிசியோதெரப்பி எடுத்தால் எவ்வளோ யூசஸ் இருக்குது, அதில் நீங்கள் எப்படி பெனிஃபிஷன் பண்ணீங்க. கொஞ்சம் ரெடி பண்ணின்னு வருஷம் அடுப்ப கொஞ்சம் ஆக்டிவாக வரணும் இல்லையா. நம்ம டிரைவர் சொன்னால் சும்மா பண்ண முடியாதுமா. எனக்கு எல்லா வேலை செய்யணும். கை, கால், காது, கண், மூக்கு எல்லாமே வேலை செய்யணும். டிரைவர் கேட்டால் மூக்கு வேலை செய்யணும்னு கேட்பீங்க. ஏன் அது வண்டியில் ஏதாவது தேய்மானம் வருதா, டயர் பிரச்சனை வருதா, எங்கன்னா அடிப்பு வருதா, எதனா இன்ஜின் ஸ்மெல் வருதா அப்படின்னு டிரைவிங்கே தெரியணும். அதுதான் டிரைவர். கண்ணுக்கு காது, காதுக்கும் வேலை, மூக்குக்கும் வேலை, கைக்கும் வேலை, காலுக்கும் வேலை. அந்த முதுகு நெல்லினால அவர் வேலைக்கு போகாமலே இருந்துட்டார். இது நான் வழினாலே நான் போன 6 மாதம் இருக்கு. போன வருஷம் 9ஆம் மாதம் போகிறதோட சரி, லாக்டவுன் சரி முடிஞ்சு 10 நாள் போனேன். அதோட 10ஆம் மாதம் இருந்து சுத்தமாக போகலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வலி இன்க்ரீஸ் ஆகினே இருக்குது. வந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஹாஸ்பிட்டல் மாத்திரை மருந்து ஊசி இதெல்லாம் போடுறது அதெல்லாம் வேஸ்ட்டு. சும்மா அந்த நேரத்துக்கு தான் மாத்திரை சாப்பிட்றோம், வலி கொஞ்சம் கேட்கலாம், மரணம் கேட்டால் அந்த வலி அதிகமாகிடும். இந்த மாத்திரை மருந்து சாப்பிட்டு ஏன் என்னால் நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் நம்ம சொந்தக்கார பையன் ஒருத்தர் சொன்னார், இவ்வளோ ஃபிசியோதெரப்பி எனக்கு இது மாதிரி இருந்தது, இவர்கிட்ட சொல்லி விடுங்க. அதுக்கப்புறம் இவர்கிட்ட சொல்லி இவருக்கு அட்ரஸ் கொடுத்து இவர் வந்து பாருங்கள். ஓகே சார், அதாவது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இனிமேல் இந்த ரீஹாபிலிட்டேஷன் எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி ஃபிசியோதெரப்பி பற்றி சொல்லுங்கள். பட் மெயின் திங் வந்து என்னென்னா ஃபாலோ பண்ணணும். வெறும் ட்ரீட்மெண்ட் மட்டும் கிடையாது, எக்ஸசைஸ் பண்ணால் தான் அது பெனிஃபிஷரி. திருப்பி வந்து அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம சேனல் பார்த்துருப்பீங்க. நம்ம சேனல் மூலயமா இந்த மாதிரி டிஸ்க் ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி ரெக்டிஃபிகேஷன் நிறைய பேஷண்ட்ஸ் பண்ணியிருக்கிறோம். மெயின் திங் வந்துன்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ஆள் வந்து நல்லா ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்த்து எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. சும்மா தேவையில்லாமல் வேறு ஏதாவது ஒரு எக்ஸசைசஸ் பண்ணிவிட்டு காம்ப்ளிகேட் பண்ணிடக்கூடாது ப்ராப்ளத்தை. சர்ஜரி போகிற மாதிரி இருந்தால் கூட ஃபிசியோ கன்சல்டேஷன், அதாவது 2 to 3 ஃபிசியோ செகண்ட் தேர்ட் ஒப்பீனியன் வாங்குறது ரொம்ப நல்லது ஃபிசியோதெரப்பிலேயே. பண்ணிவிட்டு ப்ராப்பராக இந்த மாதிரி ட்ராக்ஷன், ஐஎஃப்டிலாம் ஒரு 20 days ஃபாலோ பண்ணினாலே எந்த வித ஒரு டிஸ்க் ப்ராப்ளமாக இருந்தாலும் பெயின் சப்சைட் ஆயிரும். அதுக்கப்புறம் ரீஹபிலிட்டேஷன் எக்ஸசைஸ் பண்ணிங்கனாலே போதும். என் சேனலை பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்ற எல்லாருக்குமே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். இட்ஸ் மீ ஆண்ட்ரூ, சீனியர் ஃபிசியோதெரபிஸ்ட் ஃப்ரம் ஹெட் டு ஹீல் ஃபிசியோதெரபி கிளினிக், போரூர். தேங்க்யூ. ஆண்ட்ரஸ் நல்லா சொல்லுவேன். ஏன்னா